இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம்லேட் ரெசிபி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை இல்லாமல் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும், சூப்பராக செய்து கொடுத்துடலாம். இதை ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை கப்புக்கும் குறைவாக மைதா மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்து விட்ட அப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத போல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம கலந்து எடுக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், தனி மிளகாய்த்தூள். இதோடையே அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஊற வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே செய்யலாம். கடைசியாக ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் தோசை பேன் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை 1 இல்லைன்னா 2 கரண்டி இது போல் ஊற்றிக்கோங்க. பரவலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே ஆம்லேட் செய்துக்கலாம். நான் எடுத்திருந்த மாவில் 3 இல்லை 4 ஆம்லேட் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சைவ ஆம்லேட்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே முட்டை ஆம்லேட் போலவே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.